அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளாரையோ உலகம் பூராவே இந்த பல்லையவனங்கிறவங்க ஆளை நினச்சதும் அதில் பல பிரச்சனைகள், போர்கள், யுத்தங்கள், நிறைய உயிரிழப்புகள், பொருள் சேதங்கள் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. அதை பற்றி தான் நான் நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு விஜயகாந்த் பெரிய ஆளாக வந்துட்டார். அப்படிங்கிறப்போ கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிடுவார். தேர்தல் சமயத்தில் தொப்பியெல்லாம் வச்சு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி போகும்போது, அப்போ இவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பல்லையவனன்னு சொல்லக்கூடிய பத்மாவதி அவர்களுடைய இவருடைய காதல் கணவர் மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய காதல் கணவர் அந்த மாதிரியெல்லாம் யோசித்து, அதாவது வடிவேல் மாதிரி, அதாவது கருப்பு எம்ஜிஆர் எங்கே போனாலும் விடாதுன்னு வடிவேல் பேசுனதெல்லாம் தெரியும். அதாவது வடிவேல் மாதிரியான நபர்களை இயக்குறது, அவங்களோட மூளையை இயக்குறது. நிறைய பேர் மக்களை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பல்லையவனங்கிற அவங்க பல பேரோட மூளையை இயக்கி நிறைய விஷயங்களை பண்ணி விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் நிறைய டோட்டலாக காலி பண்ணதே அவங்க தான்.